இந்த தயாரிப்பாளர்களும் பாட்டு எழுதிய இந்திரனும் நம்ம அரவிந்த் இவரை போன்றவர்களும் என்னை தேடி வந்தார்கள். நாங்கள் படம் எடுத்து விட்டோம், பாட்டு எழுதி கொடுங்கள் என்று வந்தார்கள். நீங்கள் யார்? நாங்கள் ஈழத்தமிழர்கள். உட்காருங்க. ஈழத்தமிழர்கள் என்று சொன்னவுடன் நெஞ்சில் ஈரம் கசிகிறது. இவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்களே தவிர தமிழ் பெயர்ந்து வந்தவர்கள் அல்ல, பண்பாடு பெயர்ந்து வந்தவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று நடந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் என்ற தமிழ் பேரரசன் தமிழ்நாடு கடந்து, இந்திய பேரெல்லை கடந்து, கடல் எல்லை கடந்து, வங்கக்கடல் கடந்து மற்ற நாடுகளில் தமிழின் அடையாளங்களை விதைத்தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் அடையாளங்களை உலகெங்கு விதைத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நினைவு கூற வேண்டும். எங்கு சென்றாலும் தமிழ் அடையாளம் மாறாமலும், தமிழ் பண்பாடு மாறாமலும், தங்கள் பண்பாட்டு கூறுகளை தேடியும் தங்களுடைய அடையாளங்களை இழந்து விடாமலும் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனதின் ஈரத்தில் இருந்து ஒரு ஆதரவை எப்போதும் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். பொருள் உள்ளவர்கள் பொருள் கொடுங்கள், அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களை மீட்டெடுங்கள். இந்திய பேரரசே, இலங்கை தமிழர்களை மீண்டும் மறுபடியும் அமர்த்துவதற்கு உன் முயற்சியை எடு. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லையா? உங்கள் மனசின் ஈரத்தில் இலங்கை தமிழன் வாழ வேண்டும் என்ற எண்ணமாவது பொங்கட்டும். அந்த எண்ணம் இருந்தால் போதும். எனவே அந்த எண்ணத்தோடு இந்த இளைஞர்களை நான் வரவேற்கிறேன். இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பனி விடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் என்று 32 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய பாட்டு, அந்த பல்லவி ஒரு படமாக வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் வீரியம் உள்ளதாக இருந்தால் தமிழ் எந்த காலத்திலும் முளைக்கும் என்பதற்கு இந்த தலைப்பு எடுத்துக்காட்டு. அந்த தலைப்பை போலவே, பாடலை போலவே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இது முக்கியமான விஷயம். இந்த பாத்திரங்களோட ஒரு புலி வருது. விநியோகம் இருந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த படத்தில் ஒரு புலி வருகிறது. அந்த புலிதான் இந்த படத்தையே மிரட்டுகிறது. அந்த புலிதான் மிகப்பெரிய பாத்திரமாக அந்த படத்தில் இருப்பதாக நான் துப்பறிகிறேன். அந்த படத்திற்கு, ஒரு புலியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படத்திற்கு பனி விடும் மலர் வனம்னு டைட்டில் வச்சிருக்காங்க.